Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க ஆல்ரெடி. இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில சென்டென்சஸ் கற்றுக்கலாம். அதில் நம்ம முதல்ல கற்றுக்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் கவனிக்கிறீர்களா? எப்படி சொல்லலாம்? இப்போ நான் ஏதோ ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். அப்போ எப்படி கேட்கலாம்? ஆர் யூ லிசனிங்? லிசனிங் அப்படின்னா கவனிக்கிறது, கவனிச்சிட்டு இருக்கிறது. யூ அப்படின்னா நீங்கள் அல்லது நீ அப்படின்னு அர்த்தம். நீ கவனிக்கிறாயா அல்லது நீங்கள் கவனிக்கிறீர்களா அப்படின்னா ஆர் யூ லிசனிங்? ஆர் யூ லிசனிங்? அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க, சின்னதாக ஒரு கஷ்டம் தான் உடனே அழுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு எடுத்தாலும் அழாதப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. எதற்கெடுத்தாலும் அழாதே, அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னா எதற்கெடுத்தாலும். க்ரைனா அழுகிறது, டோன்ட்னா அழக்கூடாது. டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். எதற்கெடுத்தாலும் அழாதே. அடுத்த ஒரு சென்டென்ஸ், இதுவும் ரொம்பவே அழகான ஒரு சென்டென்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஏய் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ப மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில். உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? உண்மையை சொல்லு, எனக்கு உண்மையை சொல்லு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, டெல் மீ த ட்ரூத். ட்ரூத் அப்படின்னா உண்மை. டெல் மீனா எனக்கு சொல்லு. டெல் மீ த ட்ரூத், எனக்கு உண்மையை சொல்லு. அடுத்த சென்டென்ஸ், ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், இல்லை ஒரு ஸ்டேஜில் மைக்கில் பேச போகிறாங்க, ஆடியன்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாரும் இங்கே கவனிங்க, இங்கே கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? கவனம் செலுத்துங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பே அட்டென்ஷன். கவனம் செலுத்துங்கள், பே அட்டென்ஷன். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா அந்த சென்டென்சஸ்லாம்? ஓகே, அதுக்கடுத்து கற்றுக்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ். நம்ம யாரை பார்த்தினாலும் இந்த சென்டென்ஸ் கேட்போம். நீ என்கிட்ட சொன்னியா? என்கிட்ட சொல்லிட்டு அதை பண்ண, நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்போமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ டெல் மீ? நீ என்னிடம் சொன்னாயா? டிட் யூ டெல் மீ? டிட் யூ டெல் மீ? அடுத்தது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் தாங்க இதுவும். ஆனால் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிளானது. உட்காருங்க. ஒரு சார் உள்ளே என்ட்ராராரு, நம்ம எல்லோரும் எழுந்துச்சி நிற்போம் இல்லையா? கிளாஸோடு எழுந்துச்சி நிற்போம், எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இன்டர்வியூ எடுக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காருங்கள் எப்படி சொல்லுவீங்க? பி சீட்டட். பி சீட்டட், உட்காருங்கள். அடுத்த சென்டென்ஸ், எங்கேயோ சத்தம் கேட்குது. ஓகேவா? ஏதோ ஒரு சத்தம், ஒரு வேட்டு வெடிக்கிற சத்தம், இல்லை கொட்டடிக்கிற சத்தம், பக்கத்தூரில் பொங்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கூட கேட்குது. அது என்ன சத்தம் கேட்போமா? அது என்ன சத்தம்? வாட் இஸ் தட் நாய்ஸ்? வாட் இஸ் தட் நாய்ஸ்? தட் நாய்ஸ் அப்படின்னா அந்த சத்தம். வாட்னா என்ன, அது என்ன சத்தம்? வாட் இஸ் தட் நாய்ஸ்? அடுத்த சென்டென்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம் எல்லாத்தையும் பார்த்து. அது என்ன சென்டென்ஸ்? உனக்கு வெக்கமா இல்லை? கேட்போமா? ஏதோ ஒன்று சின்னதாக யாராவது பண்ணுறா கூட, உனக்கு வெக்கமா இல்லை, இப்படி பண்ணியிருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்போமா? உனக்கு வெக்கமா இல்லை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அஷேம்டு? உனக்கு வெக்கமாக இல்லையா? ஆர் யூ அஷேம்டு? அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, டே டு டே லைஃப்பில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. யாராவது உங்களை பார்த்து, இந்த ஸ்டார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நடந்து போகிற தூரம் தானா அப்படின்னு கேட்குறாங்க.
நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அது நடந்து போகிற தூரம்தான் அப்படின்னு பதில் சொல்கிறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அது நடந்து போகிற தூரம்தான். இட் இஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இட் இஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அது நடந்து போகிற தூரம்தான். அடுத்தது மிக முக்கியமான சென்டென்ஸ். இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் தேவைப்படும். அது என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு புரியலன்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I don't understand what is happening. I don't understand what is happening. I don't understand எனக்கு புரியல. What is happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. I don't understand what is happening. சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருந்துச்சு அந்த சென்டென்சஸ்லாம். அடுத்த சென்டென்ஸ் நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த சென்டென்ஸ் கேட்போம். என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி இருக்க கேட்போமா? ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். ரொம்ப ரெகுலர் ரொட்டீனில் பயன்படுத்தக்கூடியது. ஓகே, நீ ஏன் இப்படி இருக்க, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஏன் இப்படி இருக்க? Why are you like this? Why are you like this? நீ ஏன் இப்படி இருக்க? அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப சின்ன ஒரு சென்டென்ஸ் கூட சொல்கிறத விட ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதானா கேட்போமா? அவ்வளோதானா அப்படின்னு கேட்போமா? அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் தட் ஆல்? இஸ் தட் ஆல்? அவ்வளோதானா? இதெல்லாம் பாருங்கள், ரெகுலர் ரொட்டீனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான், பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். அது என்ன பண்ணணும்? சென்டென்சஸை மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதானா அப்படின்னு கேட்குற இடத்துல இஸ் தட் ஆல் அப்படின்னு பேசி பாருங்களேன். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூடயும் சரி அடிக்கடி சொல்லிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அது என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் அதை செய்வேன். உனக்காக நான் அதை செய்வேன். அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஃபார் யூனா உனக்காக. ஐ வில் டூ இட்னா நான் அதை செய்வேன். ஐ வில் டூ இட், நான் உனக்காக அதை செய்வேன். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அடுத்தது இதுவும் நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணுறான். நம்ம சொல்லணும், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஃபார் யூனா உனக்காக. ஐ எம் வெயிட்டிங்னா நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான சென்டென்ஸ். பேசி பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ் மாதிரி வந்துடும் சரளமாக. ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடு. எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்? இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லலாம்? கிவ் மீ. எனக்கு கொடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகழகான பல சென்டென்ஸ் நம்ம கற்றுட்ருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோ என்ன சொல்கிறது, அருமையான சென்டென்சஸ் இதெல்லாம் நீங்கள் பேசி பழகுங்களேன். இங்கிலீஷ் உங்களுக்கு தூசியாக தெரியும். ஈஸியாக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு சென்டென்சஸ் ஹெல்ப் ஆகுது. பப்ளிக் பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸில் பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இது உங்களுக்கு பயன்படும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.